ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசனாய் இருப்பதற்குரிய அடையாளம் அல்லது தகுதி என்ன என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். நமக்கு உண்டானவைகளை வெறுத்து விட வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் இயேசு சொன்னதாய் நாம் பார்க்கிறோம். முந்தின பகுதியிலே 26ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று சொன்னான். பாருங்க, இங்கே குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் அவர் அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். மேலும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி சொன்னதாக பார்க்கிறோம். எல்லோரையும் நேசிக்க சொன்னவர், உன்னை போல் பிறனை நேசி என்று சொன்னார். எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தார். ஆனால் இந்த இடத்திலே வெறுக்கும்படி சொல்லுகிறாரே, ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாய் தெரிகிறது அல்லவா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்த ஒரு விளக்கம் நமக்கு வேறு பகுதியிலே பார்க்க முடிகிறது. அது மத்தேயிலே 10ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படிங்கிறார். அப்போ அவர்களை வெறுக்க சொன்னவருடைய அந்த வசனத்தினுடைய உள்கருத்து இதுவாக இருக்க வேண்டும். அதாவது வீட்டில் உள்ள மனிதர்களை, நம்முடைய உறவுகளை என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்கிறார். அதாவது அவருடைய சீசனாய் இருப்பதற்கு பாத்திரன் அல்ல, சீசனாய் இருப்பதற்கு தகுதி இல்லை என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் மற்ற, அதாவது நமக்கு இருக்கிற அந்த உலகத்தில் உள்ள உறவுகள், இவர்களை விட நாம் அவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்க வேண்டும். அதே வேளையில அவரை விட அதிகமாய் நேசிக்க கூடாது. அங்கதான் பிரச்சனை இருக்கிறது. அப்படி ஒருவேளை நேசித்தால் அது விக்கிரக ஆராதனைக்கு சமமாகிவிடும். சங்கீதம் 62ல சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் என்று இருக்கிறது. உலக பொருள், பணம், ஐஸ்வர்யம், ஆஸ்தி இவையெல்லாம் விருத்தியானால் அல்லது நமக்கு இருக்குமேயானால் அவைகளின் மேல் உங்கள் இருதயத்தை வைக்காதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவைகளை அதிகமாய் நேசித்தால் நாம் அவருடைய சீசராய் இருக்க முடியாது. அவரைத்தான் நேசிக்க வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நிலைத்து நிற்கக்கூடிய நித்திய கண்மலை ஆகிய இயேசுவை இவை எல்லாவற்றை விட, மனித உறவுகளை விட நாம் அவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். பேதுருட்ட கேட்கும்போது இப்படி கேட்டார், இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாய்
அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா, அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி அவரை நேசிக்க வேண்டும். அவருக்கு அந்த முதலிடம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இவைகளெல்லாம் வெறுக்காவிட்டால், குறிப்பா தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அப்படிங்கிற, தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க முடியாது, அவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி சொன்னதாய் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். தன் ஜீவனை வெறுக்காவிட்டால், தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். காக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் அதை இழந்து போவான். ஆனால் என் நிமித்தம் அந்த ஜீவனை இழக்கிறவன் அதை காத்து கொள்வான் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்று சொன்னால் அவர்தான் ஜீவாதிபதி, எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவர், சுவாசத்தை கொடுக்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது அவருக்காக நாம் அவரை அதிகமாய் நேசித்து அவரை பின்பற்றுவோம். அவருடைய சீசன் என்ற ஒரு நிலையிலே நாம் காணப்படுவோம். தேவன் நமக்கு அதற்கு கிருபை செய்வாராக. இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த வசனத்துக்காய் நன்றி. தனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று சொன்னீர். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நாங்கள் உமக்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். வசனத்தை கேட்ட எல்லோரையும் அப்படியே ஆசீர்வதித்தருளும். நிலையில்லாத இந்த உலகத்திலே நாங்கள் அதிக அன்பு வைத்து ஆண்டவரை இழந்து போகாதபடிக்கு, நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். உம்மை நாங்கள் பற்றி கொண்டிருக்க, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.